அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் நாமக்கல் ஆசிரியர்களுக்கு இணைய வழியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் என்ற தலைப்பில் 4 நாள் இணைய வழி பயிற்சியினை வழங்கி வருகிறது. இன்று 4வது நாள், கடைசி நாள். இந்த நாள் ஆர்பியாக கருத்தாளராக செயல்பட்டு வருகின்ற டயட் பெருந்துறை சீனியர் லெக்சரர் மிஸ்ஸஸ் சாந்தி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி வருகின்ற ரோட்டரியன் வெங்கடேஸ்வர குப்தா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் தொழில்நுட்ப உதவி நல்கி வருகின்ற மீனா மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வேளையிலே டயட் முதல்வர் ஐயா அவர்களையும் கல்வியாளர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னைக்கு 4வது நாள், கடைசி நாள். இன்னைக்கு இந்த பிகினிங், இப்போ மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே 2 லிங்க் போடுவோம் கூகுள் ஃபார்ம். அது வியாழக்கிழமைக்கு உண்டான கூகுள் ஃபார்ம் லிங்க். அது வந்து நீங்க அதை சப்மிட் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அது 3வது நாளுக்கான சர்டிஃபிகேட் இப்போ பிகினிங்ல போடப்படும். நீங்க ஏதாவது ஒன்று ஃபீட்பேக் ஃபார்ம் 1, ஃபீட்பேக் ஃபார்ம் 2 அப்படின்னு 2 அனுப்புவோம். ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணா போதும். இந்த பிகினிங்ல இது 3rd டே. இதை நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, 3rd டேன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது நேற்று என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ, என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களோ அதை நீங்க செய்து அந்த லிங்க் அதை அப்லோட் பண்ணிடுங்க. இது 3rd டே. டே 3க்கு உண்டான ஃபீட்பேக் லிங்க். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து இந்த நாளுக்குரிய ஃபீட்பேக் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்க ஃபில் பண்ணி என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதை நாளைக்கு கூட நீங்க செய்து அனுப்பலாம். அதை நீங்க ஃபில் பண்ணி அனுப்பும்பொழுது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இன்னொன்று, கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் உங்களுக்கு அனுப்பியிருப்போம். அதுல நீங்க எந்தெந்த ஆசிரியர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு நிறைய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் நீங்க தயார் செய்திருப்பீங்க. அது லெசன் பிளானா இருக்கலாம், பிபிடியா இருக்கலாம், பிக்சர்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதை நீங்க வந்து உங்களுடைய கூகுள் டிரைவ்ல ஏற்றி எடிட்டர் ஆப்ஷன் கொடுத்த பிற்பாடு அந்த லிங்கை எடுத்து அந்த கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணுங்க, இல்லை அந்த ஃபைலையே நீங்க அப்லோட் பண்ணுங்க. இதுதான் சர்டிஃபிகேட் சம்பந்தமா. இப்போ இன்னைக்கு கடைசி நாள், அதனால மேடம் அவர்களுக்கு இந்த செஷனை கொடுக்குறோம். மேடம், ஓவர் டு யூ. மேடம், இந்த மீட்டிங்க்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ மேடம். Thank you, sir. Good evening, teachers, respected principal sir, Rotarian sir, and the coordinator of this program. A warm welcome to all of you. இன்னைக்கு நம்ம ஒரு சில புது விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி எப்படி வந்து ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கு, எப்படி கியூஆர் கோட் கிரியேட் பண்றது, அந்த லிங்க் எங்க இருந்து லிங்க் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. எல்லாமே நான் இப்போ கொஞ்சம் ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது விஷயம் பண்ணுவோம். அந்த ஷேரிங் கொஞ்சம் எனேபிள் பண்ணி விடுங்க சிவபெருமான். ஓகே ஓகே. மேடம், இது இன்னைக்கு ஒரு புது விஷயம் நம்ம பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஒரு காமிக் ஸ்ட்ரிப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கான ஒரு ஸ்கிரிப்டை நான் இங்க போட்டிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, அது சாட்ஜிபிட்டில தான் போட்டுருக்கேன் பாருங்க. எனக்கு அது அது என்ன என்ன எனக்கு வேணும்னு கேட்டேன்னா, கிரியேட் அ காமிக் ஸ்ட்ரிப் ஃபார் சில்ட்ரன். பாருங்க, கிரியேட் அ காமிக் ஸ்ட்ரிப் ஃபார் பிரைமரி சில்ட்ரன் ஆன் மாரல் ட்ரூத் ட்ரியம் வித் இமேஜஸ். இது இமேஜஸ் கேட்டா தரல.
அதனால நான் என்ன பண்றேன்னா இமேஜஸ் வந்து இந்த ஸ்டோரியை காப்பி பண்ணி ஒரு காமிக் ஸ்ட்ரிப் கிரியேட் பண்ற ஆப் இருக்கு, அதுல போட்டு கிரியேட் பண்ணும். இந்த ஆப்போட பேரு உங்களுக்கு அது ஏஐ காமிக் ஃபேக்டரி. ஓகே. ஸோ அதுல என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் இருக்கும். இப்படி என்ன லாங்குவேஜ், எவ்வளோ கிரிட்ஸ் வேணும், இந்த மாதிரி எவ்வளோ கிரிட்ஸ் வேணும், 4 வேணுமா 5 வேணுமா, அந்த மாதிரி மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு கேப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டோரி எங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பு கிரியேட் பண்ணி கொடுக்குது. பவர் பாயிண்ட் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கதை ஆன் யுவர் ஓன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. அந்த கதைக்கு நீங்க அதுக்கு ரெலவெண்டான பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணணும். அது ஒரு ஃப்ளோல இருக்கணும். சும்மா நீங்க பிக்சர்ஸ்னு போட்டீங்கன்னா எது வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஆஹ் நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? என் நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், கேட்குது. ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ், இந்த ஒரு பிக்சர்ல வந்து அதே கேரக்டர் திருப்பி எனக்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதுல ரீடரான்னு கேக்குறேன். எனக்கு இந்த பிக்சர் பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அது உங்களுக்கு திருப்பியும் வேற மாதிரி அந்த பிக்சரை வந்து ரீசெட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கதையில நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படின்னா இங்க பாருங்க, இப்ப நான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரூத் அலோன் ட்ரியம்ஸ், இதுதான் வந்து ஸ்டோரியோட மாரல். இது வந்து சீன் 1. சீன் 1ல என்ன நடக்குது, இங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். அப்புறம் சீன் 2, பேனல் 2, இதுல ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை நீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது இதர் நீங்க வேர்டு டாக்குமெண்ட்லயோ அல்லது பவர் பாயிண்ட்லயோ போட்டு கூட இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு நீங்க இல்ல எனக்கு லாங்குவேஜ் கிளாஸுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா இந்த பிக்சர் எடுத்துட்டு இந்த காம்போசைட் பிக்சர்ல என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு பேரை பாக்குறீங்க, என்ன எவ்வளவு ட்ரீஸ் இருக்கு, இல்ல யாரு எதுக்கடியில இருக்காங்க, யாரு எதுக்கு மேல இருக்காங்க, யார் பின்னால யாரு இருக்காங்க, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ்க்கான கிளாஸ் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணலாம். இல்ல குழந்தைங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு மொத்தமா இதுக்கான இது வந்து எப்படி இதை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்களாவே ஆன் தேர் ஓன் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண சொன்னா அது வந்து கிரியேட்டிவிட்டிக்கானது. ஸோ அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டியா கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளவுதான் இது இந்த காமிக் ஸ்ட்ரிப்ல. இதை நீங்க நான் இப்போ சாட் ஜிபிடில ஸ்டோரி போட்டு எடுத்து அதை கொண்டு அந்த ஸ்டோரியை கொண்டுட்டு வந்து எங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஏஐ காமிக் ஃபேக்டரின்னு ஒன்று டூல் ஒன்று இருக்கு, அதுல பண்ணிருக்கேன். நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை ட்ரை பண்ணி நீங்க ஒரு ஸ்டோரி வந்து ஆல்ரெடி இது சாட் ஜிபிடில போட்டு எடுத்த ஸ்டோரி அதுனா அது வந்து பேனல் 1 2 இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஸ்கிரிப்ட் படி இது இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டோரி மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இன்னொரு டாக்குமெண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ சொன்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு உபயோகமா இருக்கும்னா சின்ன கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பெரிய கிளாஸ்லயுமே லாங்குவேஜ் டீச் பண்றவங்களுக்கு ஈவன் சயின்ஸ்ல கூட ஒரு சின்ன சின்ன சன்னி ஈவினிங் அப்படின்லாம் கொடுத்தா பாருங்க எப்படி ஒரு பிக்சர் கொடுக்குது. இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ கொடுக்கணும்னாலும் நீங்க தரலாம். இது எதுக்குன்னா உங்களோட ப்ரெசன்டேஷனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ அதே நீங்க லெசன் பிளான்ல கூட இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணலாம், அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லெசன் பிளான்ல கிவ் a picture of children doing this experiment அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஆர் what is that,
ப்ரிப்பேரிங் சம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். எது வேணாலும் நீங்க சினாரியோ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிக்சர் கொடுக்கும். நேத்திக்கு கூட ஆர்ட் ஃப்ளோல பண்ணலாம். அந்த மாதிரி அங்க கூட இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வந்து நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஷீட்ல வைக்கலாம். ஸோ வாட் எவர், அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, சரி. இப்போ நான் சாட் ஜிபிடில தான் இருக்கேன். நான் உங்களுக்காக ஒன்று பண்ணி வச்சேன் ஏற்கனவே, அது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன கொரி எழுதியிருக்கேன்னு பாருங்க. ப்ரிப்பேர் அ ஒர்க் ஷீட் ஃபார் ஸ்டாண்டர்ட் 6 பேலன்ஸ்டு டயட் லெசன் வித் 5 MCQ, 5 fill in the blanks, 5 true or false with higher order thinking skills அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. உடனே என்ன பண்ணிருக்கு, எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் அடுத்து, இல்ல எனக்கு ஆன்சரோட வேணும், திருப்பியும் வித் ஆன்சர்ஸ் கேட்ட உடனே ஒரு ஒர்க் ஷீட்டே கொடுத்து அதுல ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கு. நான் அகைன் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்க இங்க கொஸ்டின்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் நான் சும்மா வந்து கமா கமா போட்டதை அது பார்ட் 1 2 3ன்னு ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க் ஷாப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இதுல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது உங்களுக்கே வந்து இப்போ தெரியும். ஒரு கம்ப்ளீட்டான லெசன் பிளான் ஆர் ஒரு ஆக்டிவிட்டிக்கான ஒரு மாடியூல் மாதிரியோ அல்லது ஒரு ஒர்க் ஷீட்டோ எது ப்ரிப்பேர் பண்றதாலும் நீங்க பண்ணிட முடியும். இப்போ ஒரு லெசனுக்கான லெசன் பிளான் எடுத்துக்கிட்டு அதே லெசனுக்கான கொஸ்டின்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லெசனோட கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணியும் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அல்லது நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் லெசனையே அந்த ஸ்மால் பிடிஎஃப் வச்சு கட் பண்ணி அதை கொண்டு வந்து இதுல அப்லோடு பண்ணி கோபைலட்ல அப்லோடு பண்றதுக்கு பிடிஎஃப் சாட் இருக்கு இல்லையா, சாட் பிடிஎஃப் அதுல போட்டு அதுல இருந்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம். லாங்குவேஜ் டீச்சர்ஸ் வந்து சாட் பிடிஎஃப்ல ஏதாவது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த பேராகிராஃபோடைய எசன்ஸ் அப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இல்ல அதுல கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தர சொன்னீங்கனாலும் பண்ணி தரும். அதுல எத்தனை உங்களுக்கு மேட்ச் தான் ஃபாலோயிங், எத்தனை வந்து எம்சிக்யூ வேணும், எத்தனை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வேணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேணும் ஸ்பெசிஃபை பண்ணீங்கனாலும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து என்ன ஆர்டர்ல உங்களுக்கு கொஸ்டின் வேணுமோ அந்த ஆர்டர்ல எடுத்துரும். அது தமிழ் கண்டென்ட்டுக்கும் தரும், இங்கிலீஷ்க்கும் தரும். இதை நம்ம அன்னைக்கே பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோ பைலட்ல போட்டு உங்களுக்கு அந்த பேலன்ஸ்டு டயட் மாடியூல வந்து எடுத்து காட்டினேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க உங்களோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இனிமேதான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நீங்க போக போற அடுத்த கிளாஸுக்கான ஏதாவது ஒரு பாடம் 2 பாடம் எடுத்துக்கிட்டு அதனோட ஆக்டிவிட்டிஸ்க்கான அந்த லெசன் பிளானும் அந்தக்கான கொஷின் பேப்பரும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்ட்டா கியூஆர் கோடு ஷேர் பண்ண சொன்னார் இல்லையா, நீங்க எல்லாமே அந்த டிரைவ்ல அப்லோட் பண்ணிடுங்க. டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருங்க ஒரு நிமிஷம். இந்த டிரைவ் லிங்க் இதுல கொடுத்திருந்தார் இல்லையா, எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஐம் சோ ஹாப்பி. நேத்திக்கெல்லாம் அவ்வளோ ஒர்க் எனக்கு வந்துச்சு. சிவபெருமான் சார், அந்த கூகுள் டிரைவோட லிங்க் மட்டும் ஒரு வாட்டி ஷேர் பண்ணுங்க. ஓகே. ம் வெரி ஸ்ட்ராங் ஒரு ஃபீல் எனக்கு. நிறைய டைம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் ஃபர்தரா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க போட்டோ எல்லாம் அப்லோடு பண்ணி எல்லாம் அதுக்கு லிப் சிங்க் எல்லாம் கொடுத்து அசத்திருக்கீங்க. ஸோ ஹாப்பி. அந்த ஏஐ குரூப்ல போடுங்க ஒரு நிமிஷம். ஆசான்ல போடுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. எங்க போட்டிருக்கீங்க? போட்டு கூகுள் டிரைவோட. ஓ
ஓகே. இப்போ நான் ஒரு டீச்சர், நான் இங்க என்னோட கண்டென்ட் இங்க போடணும். நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போயிட்டு ஃபைல் அப்லோடு ஆர் ஃபோல்டர் அப்லோடு. ஓகே, ஃபைல் அப்லோடு கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஃபைல் இருக்கு, ஏ பிரசன்டேஷன் ஒரு ஃபைல் இருக்கு. இதை இங்க நான் ஆட் பண்றேன். இது அப்லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு அப்லோடு கம்ப்ளீட். இப்போ என்னோட ஃபைல் எங்க இருக்குன்னா, நான் லொகேட் பண்ணிட்டு இப்போ இது ஒரு ஃபைல் இங்க இருக்கு, பர்சன்டேஜ்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன், ஷேர் கொடுக்குறேன். இது ஏ பிரசன்டேஷன் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த அன்டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க உங்களோட நேமை போட்டு சேவ் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்க பாருங்க, இப்போ அந்த பிளான் பார்ட்ஸ் ஒண்ணு இருக்கா, இது மேல கிளிக் பண்றேன். இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அது மேல கிளிக் பண்றேன். ஷேர் கொடுக்குறேன். ஷேர்ல என்ன பண்றேன், யார் யாருக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்களோட நேமை இங்க ஆட் பண்ணலாம். அல்லது எல்லாருமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணலாம், எனி ஒன் வித் லிங்க்ங்கிற ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துட்டேன்னா இங்க நாம ஸ்பெசிஃபை பண்ணோம் யார் யாருக்குன்றது. அப்ப இவங்க 3 பேத்துக்கு நான் கொடுத்தேன்னா இவங்க 3 பேர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எனி ஒன் வித் லிங்க்னு கொடுத்துட்டோம்னா எல்லாருமே அதை பார்க்கலாம். அப்புறம் எடிட்டர் ஆப்ஷன் கொடுக்கணும்ன்றது தேவையில்லதான். பட் யாராவது உங்க உங்க கண்டென்ட்டை வந்து யாராவது எடிட் பண்ணணும், லைக் இப்போ பிரின்சிபல் சார் இருக்காரு, அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஆக்சுவலாக அவர் பண்ண மாட்டாரு. பட் ஸ்டில் நீங்க எடிட்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா. இது கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். காப்பி லிங்க், நீங்க இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறீங்களா? இப்போ உங்க கூகுள் ஃபார்மை நீங்க ஓபன் பண்ணிக்கணும். இங்க இருக்குது கூகுள் ஃபார்ம் போட்டிங்களா சிவபெருமான் சார்? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். நீங்க இல்லை போட்டிருக்கீங்க. இல்லை, இது டே 3க்கு உண்டானது மேடம். யாராவது லிங்க் வச்சிருந்தா அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன லிங்க் வேணும் மேடம்? இந்த கூகுள் ஃபார்ம் போட்டீங்கல்ல, ஆமாங்க மேடம். சும்மா காட்டுறதுக்கு தான், சாம்பிள் காட்டுறதுக்கு தான், எப்படி அதுல அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணணும். நம்ம ஜூம்ல ஜூம் சேட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க மேடம். ரூம்லயே இருக்கா? ஓகே ஜூம் ஓகே சேட் பாக்ஸ். ஓகே. இப்ப இந்த ஃபார்ம்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸோட லிங்க் இதை இங்க நீங்க இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன நேம்ல பண்ணிருக்கீங்கன்னு ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இங்கேயும் இருக்கு. அது என்ன 2 கொடுத்துருக்கீங்க? இது என்ன, ஆக்சுவலா அது அவங்களோட டிரைவ்ல இருந்தேவா? ஆமாங்க மேடம். ம் ஓகே, இது என்னன்றதை அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதாவது இது வந்து இப்போ எந்த வெப்சைட்டுக்கு போறாங்களோ அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு லிங்க் கிடைக்கலைங்க மேடம், அதை அங்க போடலாம் மேடம். ஓ அதுவா? அது ஆனா அது அது வேணாம். அது ம், போட்டீங்கன்னா ஆக்சுவலா இதை எடுத்துருங்க, அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். இது எடுத்துருங்க. ம், அவங்க லிங்காவே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ம். மெட்டீரியலா நீங்க டவுன்லோட் பண்ணி டிரைவ்ல அப்லோட் பண்ணி நீங்க பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு வேலிடா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ நீங்க சாட் ஜிபிடிலயோ கோபைலட்லயோ எதுல போட்டு எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த காப்பி பண்ணி அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணி ஒரு நார்மல் வேர்ட்ல போட்டு
அதை சேவ் பண்ணும்போது பிடிஎஃபா சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? இப்போ இந்த ஃபைல் வேர்ட்ல இருக்கு. நான் சேவ் as கொடுத்து என்ன பண்றேன்? பிடிஎஃப்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபைலா சேவ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதான் இதுதான் விஷயம். இது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எப்படி கியூஆர் கோடு பண்றது அப்படிங்கறது மட்டும் பார்த்துருவோம். கியூஆர் கோடு பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய நீங்க ஜஸ்ட் இது போட்டீங்கனாலே இது ஒரு ஆப் டாட் கியூஆர் கோடு ஜென்ரேட்டர்னு ஒன்று நான் போட்டிருக்கேன். இதுல நீங்க எதெல்லாம் கியூஆர் கோடா மாத்திக்கலாம்னு பாருங்களேன். வெப்சைட்டோட அட்ரஸ், வி கார்டு, உங்களோட அட்ரஸ் கார்டு, பிடிஎஃப், சோஷியல் மீடியா, இமேஜஸ், எதை வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா இதுல என்ன லிமிட் இருக்கும்? அவங்க எத்தனை எம்பிக்கு மேல அது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் போட்ட பிடிஎஃப் வந்து 3 MB தான் காட்டுச்சு. அதுக்கு மேல போட முடியாது. அப்படி இப்ப நான் ஒரு பிடிஎஃப் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லுது. பாருங்க 20 MB வரைக்கும் நான் இங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா வியூ பிடிஎஃப் ஃபுல்லா போட்டிருக்கான்னு பாத்துறேன். நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னால ஸ்கிரீன்ல போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு அது காட்டுச்சு இல்லையா? உங்களோட கியூஆர் கோட பேர் என்னன்றதையும் நீங்க கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கோடு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களோட கூகுள்ல போயிட்டு லென்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் லென்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணிட்டு அல்லது கியூஆர் கோட் ஸ்கேனர் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அது கூட வச்சுட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன்னா அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கெங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்றீங்க, நேத்திக்கு ஒன்று பண்ணீங்க இல்லையா? அந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம்? கியூஆர் கோட கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களோட பிரிண்டட் மேட்டர்ல நீங்க வச்சுக்கலாம். குழந்தைங்கள்ட்ட அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஏதாவது ஒரு நீங்க ஸ்கேனர் கொடுத்து அவங்க அதை அங்கேயே வியூ பண்ணி பார்க்கலாம். நீங்க அப்போன்னு அதை லோட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது வேற எதுலையும் சேவ் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது இல்லை. அது ஒண்ணு. ஓகே. சோ இத இது இப்படி இருக்கா? அடுத்தது நீங்க இல்ல கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டை நான் கியூஆர் கோடா மாத்தணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்? நீங்க நீங்க இதுக்கு போலாம். லைக் லிங்க் போய்க்கலாம். கியூஆர் கோட் ஜென்ரேட்டர்ல நிறைய இருக்கு. மேடம் சேட் பாக்ஸ்ல நம்ம கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு இல்லைங்க மேடம், அதை கூட எடுத்து. சரி சரி. ஒரே ஒரு நிமிஷம். என்னோட கியூஆர் கோட் ஐ1 ஒன்று இருக்கு. அந்த கியூஆர் ஐஓல இங்க ஒரு லிங்க். இந்த லிங்கை நான் என்ன பண்றேன்? பேஸ்ட் பண்றேன். நான் காப்பி பண்ணல அவங்களோட கூகுள் டிரைவோட லிங்க். அதை பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க கியூஆர் கோட் இப்ப ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா? மேம் ஸ்கிரீன் தெரியவே இல்லை மேம். தெரியவே இல்லையா? ஒரே நிமிஷம்.
சாரி, ஷேர்ல இருந்து வெளியில வந்து சோர்வ இங்கதான் தின்னணும். இப்ப கேக்குதா? இப்ப சரி, இப்ப தெரியுதா? பாருங்க, Clear. இப்போ நான் வந்து இந்த இது இது ஒரு QR.ioன்றது ஒரு ஆஹ், இன்னொரு கியூஆர் கோட் ஜெனரேஷனுக்கான ஒரு ஆப். இதுலயே நீங்க எல்லாமே பண்ணலாம் பாருங்க. லிங்க், PDF எல்லாமே நீங்க பண்ணலாம். நான் இப்ப இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேடம். தெரியுது மேம், தெரியுது. ஆ, எஸ் இப்போ மேடம். இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த லிங்க் என்னன்னா அந்த கூகுள் டிரைவ்ல இருந்து எடுத்தேன் இல்லையா, அந்த லிங்க். ஓகே, இப்போ இங்க காப்பி பண்ணல அந்த லிங்க். ஸோ இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், PNG-ஆவோ இல்லை. இது கூட நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பாருங்க பார்க்கலாம். கடையிலயா தின்னு சொல்லுங்க. என்னம்மா? இப்போ அவங்களோட டாக்குமெண்ட் வந்துருச்சா? பார்த்துட்டீங்களா? எஸ் மேம். பிளான் ஓகே. பார்ட்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க நேரடியா பிடிஎஃபோ அல்லது வேர்டோ அந்த ஃபைலையும் பண்ணலாம், அல்லது லிங்க் வேணாலும் அப்லோட் பண்ணியும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், QR கோடு கிரியேட் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எங்க வேணாலும் உங்க டாக்குமெண்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து இப்போ என்னெல்லாம் நீங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து டைரக்டா நீங்க பண்ணுங்க, அல்லது அதனோட லிங்க் மட்டும் எடுத்து இதுல பேஸ்ட் பண்ணி கூட பண்ணுங்க. QR.ioன்னு அதே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ 2 ஆப் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, கேன்வா அந்த மாதிரி எல்லாமே கூட இருக்கு உங்களுக்கு QR கோடு கிரியேட் பண்றதுக்கானது. ஸோ ஐ திங்க் வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லே அவுட் வந்து இப்போ கிடைச்சிருக்கும், எப்படி ஒரு லெசனை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி கிளாஸ்ல வந்து கொண்டுட்டு போறது அப்படின்றது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். ChatGPT-யோ அல்லது வேற ஜெமினி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நிறைய நான் உங்களோட சாய்ஸ்க்கே தான் விடுறேன், நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மீடியால ஒர்க் பண்றதுக்கான 1-2 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அசஸ்மெண்ட் பார்ட், நீங்க என்ன மாதிரி ப்ராம்ப்டிங் எல்லாம் எழுதுனா என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வரும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படி QR கோடா கன்வெர்ட் பண்றது, எப்படி நீங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணுவீங்க, அந்த லிங்க் எடுத்து எப்படி QR கோடா கன்வெர்ட் பண்ணுவீங்க, இல்ல டாக்குமெண்ட்டே எப்படி QR கோடா கன்வெர்ட் பண்ணலாம், இது எல்லாமே சொல்லியிருக்கு. இது எல்லாமே நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் டைரக்ஷன் நம்ம தர தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்திக்கு நம்ம அந்த TTS மேக்கர்ல ஒரு ஒரு விஷயம் பண்ணோம். எப்படி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கேரக்டர் செலக்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதையே நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னா, ஒரு கொஷின் கேட்டுட்டு அல்லது ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நடுவுல ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேராவோட இன்னொரு கண்டென்ட் நீங்க படிக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்களா, அந்த பாஸ் வர இடத்துல நீங்க பேசலாம். உங்க கிளாஸ்ல அதை ப்ளே பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பேசலாம், இல்ல வேற யாராவது ஏதாவது பேச வைக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அதே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் காமிக் ஸ்ட்ரிப் ஜென்ரேட் பண்ற கொடுத்தோம் இல்லையா, அதையும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி காம்ப்ரிஹென்ஷனுக்கோ அல்லது வந்து லைக் ஸ்டோரி ரைட்டிங்க்கோ அந்த மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இதோட நான் முடிச்சுக்கலாம். நீங்க வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம சாட்ல ஏதாவது நீங்க டவுட்னா போடலாம். இதுக்கு மேல வந்து யூ வில் பி டேக்கன் ஓவர் பை டயட் நாமக்கல். உங்களோட கான்டென்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ல போடலாம். அதுக்கான மேடம் டைரக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. எஸ், சொல்லுங்க. மேடம் கேட்கல.